நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வழக்கம் போல முரண்டு பிடிக்கும் வேதாளத்தின் கையை முறுக்கி தோளில் போட்டுக் கொண்டு சென்றான். நடை களைப்பு தெரியாமல் இருக்க வேதாளம் விக்ரமனுக்கு ஒரு புதிய கதை சொல்ல ஆரம்பித்தது. ஹரிப்பட் என்பவன் ஒரு ஏழை கவிஞன். ஒரு முறை அவன் மன்னர் சத்தியதேவரின் அரசவையில் ஒரு கவிதை படித்தான். நதி அலையில் கொஞ்சி வந்த காற்று கடல் அலையில் ஆடி, எது பெரிதென்று நதியை கேட்க அன்பு பெரிதென்று நதி கூறியது. தங்கம்தான் உயர்ந்ததா வெள்ளியா, தங்கம்தான் உயர்ந்ததா வெள்ளியா, இவை இரண்டில் சிறந்ததாக எதை சொல்ல, எது உண்மை சொல்லுகின்றேன், அன்புதான். மழலை இனிதா, மாங்கனி இனிதா, குழலின் ஓசை கீதம் இனிதா, இவை மூன்றில் பெரிதும் இனிப்பதென்ன? உண்மை அன்புதான். உண்மையில் இறைவன் இனிப்பவன். உண்மையில் இறைவன் இனிப்பவன், உலகத்தில் இனியதை தந்தவன். இருப்பினும் அவனிலும் இனிப்பது, இருப்பினும் அவனிலும் இனிப்பது அன்பு, அன்பு. வாழ்க வாழ்க, கவிதை வாழ்க, கவிஞர் வாழ்க. அன்பு பெரிதென்ற உங்களின் கவிதை தீர்ப்பிலே மன்னன் மகள் மயங்கி விட்டேன். சொல்லுகின்ற விதமே சுடர் மின்னலாய் வெட்டி தெரித்து விளையாடுதல் உமது எழுத்தின் சிறப்பு. உண்மையை தான் எழுதுகிறேன். கண்ணுக்கினிய சொப்பனங்கள், கவிஞரே உம் கற்பனைகள். உங்களைப் போல எழுதத் தெரியாது, ஊமையாய் இருக்கவும் முடியாது. இது கவிதை அல்ல, கடிதம். பிரியம்பதா. உள்ளம் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் உலகில் வேறென்ன வேண்டும்? உள்ளம் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் உலகில் வேறென்ன வேண்டும்? கவிதையாலே இருவரும் இணைந்தோம், கவிதை போல் நாம் வாழ்வோம். உள்ளம் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் உலகில் வேறென்ன வேண்டும்? அரண்மனை கிளிக்கு ஏழை கவிஞன் ஆசையை சுமந்து போகின்ற கடிதம். காதலுக்கே புது கவிதைகளாகும், கனவுகளின் நிழலாகும். கவிதையாலே இருவரும் இணைந்தோம், கவிதை. காதல் என்பது கனவுகள் அல்ல, இது உண்மையில் நம் இருவரையும் ஒன்றாக்கிவிட்ட சக்தி. இந்த மலர் தங்களுக்காக மலர்ந்தது. மன்னா, இந்த ராஜமங்கையின் கல்யாண மாலை உங்களுக்குத்தான். புனிதமான அந்த பொன்னாளில் உங்களுடன் சேர காத்திருக்கிறேன். இனிமை உங்கள் அன்பு கவிதை, அதுதான் நமக்குள் காதல் மடல் எழுத தூபமிட்டது.
கவிதை எழுதிய கைக்கு இளவரசி கற்பனையால் முத்தமிட்டு உம்மையே நினைப்பாள், உமக்காக துடிப்பாள், உயிரையும் கொடுப்பாள். பிரியம்பதா, முத்தமிட்டேன் என்று கை ஒப்பமிட்டு கடிதம் எழுதும் அளவுக்கு உன்னை தூண்டிவிட்டது என் எழுத்துக்கள். பிரியம்பதா, இன்பத்தை பருகினால் தான் அமைதி பெறுவேன். ராஜ மாளிகையில் ஓர் ஏழை கவிஞன் தன் எழுத்தால் அங்கு கூட போக முடியுமோ? இனிமேல் எனக்கு இந்த வீடு குப்பை மேடு போல அற்பமாய் காண்கிறது. காளி என்ற என் பெயரை கேட்டிருப்பாயே, பார் நேரில் என்று. சத்தம் போடாமல் எல்லா பெட்டி சாவிகளையும் இங்கே எடுத்து வை. கொள்ளைகள் தொடர்ந்தால் நாட்டிலே மன்னர் எதற்கு, மணிமுடி எதற்கு, உங்களுக்கு பதவி எதற்கு? நாட்கள் பறக்கின்றன, சட்டம் ஒழுங்கு தடுமாறுகிறது. வாருங்கள் வாருங்கள் கவிஞரே. மன்னவா, நான் தங்கள் சபையிலே ஒரு வேண்டுகோளை வைக்க வந்திருக்கிறேன். வரவேற்கிறேன். மன்னருக்கு வெற்றி. விதர்ப நாட்டு மன்னர் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். தர்மதேவரா, என் மீது பகை உணர்வு கொண்டவர்? எதிர்பாராத வரவு. ஆமரசே, நான் நேசக்கரம் நீட்ட வந்திருக்கிறேன், நாசக்கரம் நீட்ட அல்ல. பகை முடிக்க வரவில்லை, படையெடுத்து வரவில்லை. வந்தது தன்னந்தனியாக. காலம் கண்ணை திறந்தது, கை நீட்டுகிறேன். மன்னன் தர்மதேவன் மன்னன் சத்தியதேவனிடம் வந்தார். இரு பெரும் ராஜ்யங்களை மோத வைத்துக் கொண்டிருந்த பகை உணர்வுக்கு முடிவுரை எழுத உடன்பாடு கண்டார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யங்கள் ஒன்றுக்கொன்று விட்டுக் கொடுத்து ஒற்றுமையுடன் வாழ விரும்பினார்கள். தர்மதேவன் தன் மைந்தன் இளவரசன் இந்திரஜித்துக்கு சத்தியதேவனின் மகள் பிரியமதாவை திருமணம் செய்து தர நட்புரிமையுடன் வேண்டுகோள் வைத்தார். அந்த நல்ல முடிவுக்கு சத்தியதேவன் ஒப்புதல் தந்தார். மன்னவா, என்ன மகளே? திருமணம் யாருக்கு மன்னவா? மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை அமைத்துக் கொள்ள மன்னா எனக்கு உரிமையே கிடையாதா?
மகளே, ஏன் இப்படி சொல்கிறாய்? மன்னிக்க வேண்டும் அப்பா, எனக்கு இஷ்டம் இல்லை. பெண்ணுக்கு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தகுதி இல்லையா? வேறொருவரை காதலிக்கிறேன், அதை விட்டுக் கொடுக்க முடியாது. மகளே, இனிய வாழ்க்கை உனக்கு அமைய நான் எதுவும் செய்வேன். மன்னன் என்ற முறையில் பொறுப்பு இருக்கிறதே, தட்டி கழிக்க முடியாது. அமைதியை காத்திடுதல் அரசனுக்கு அழகு. ஆம், அதற்கு விலை அம்மா இது. நீ ராஜா மகள். நாடு போரில்லாமல் அமைதியுடன் வாழ நீயும் ஒத்துழைக்க வேண்டும். ராஜாவின் கடமையே மக்களை காப்பது. ஏனம்மா, உன் மக்களின் சுகங்களுக்காக உன் உண்மை காதலை காணிக்கை தந்தால் என்ன? மன்னியுங்கள், மன்னியுங்கள். மனக்கண் திறந்து விட்டது. மக்களை வாழ வையுங்கள், மக்களை வாழ வையுங்கள். மக்கள் இன்பத்துக்காக அப்பா என் இன்பத்தை மறப்பேன், கடமையாக. அழிந்தது கனவுகள், மகத்தான என் கற்பனைகள் தகர்க்கப்பட்டு விட்டதா? தங்களை இன்று மாலையில் கிருஷ்ணபவனத்தில் ராஜகுமாரி சந்திக்க வருகிறார். உனக்கு நன்றி. தவறாமல் வருகிறேன். கவிஞரே, மனிதன் முடிவெடுக்கிறான், மகேசன் தன் இஷ்டப்படி அதை மாற்றி விடுகிறான். கற்பனைகள் கற்பனைகள் தான், அது உண்மையாவதில்லை. ஆனால் உண்மையாக உங்களை விரும்பினேன். என் காதல் தியாகத்தால் விஜய நகரத்தை, மகத தேசத்தை போரிலிருந்து காப்பாற்ற வழி ஒன்று அமைந்தது. பிறந்த என் நாட்டை விட, பிரியமுள்ள மக்களை விட பிரேமை பெரிதல்ல. என் தியாகம் என் நாட்டை சொர்க்க பூமி ஆக்கப் போகிறது. புரிந்து கொள்ளுங்கள், இது கடமைக்காக என்னை மாற்றிக்கொண்டது, கௌரவத்திற்காக அல்ல. ஏற்கிறேன், ஏற்கிறேன், ஏற்கிறேன். நாளை இங்கு வந்து, மன்னர் மகளே, நீ பூட்டிக் கொண்டிருப்பவைகளை எல்லாம் கொடு. கொடுக்காவிட்டால் நீ என்னை புகழ்ந்து புகழ்ந்து எழுதிய மோசமான கடிதங்களை உனது கல்யாண மேடையிலே உன் கரம் பற்றப் போகிறவனிடம் காட்டப் போகிறேன். காதலுக்கு விலையுண்டு, கவிஞனுக்கும் 2 மனம் உண்டு. காதலுக்காக கொடுத்தால் என்ன? கொடுக்கிறேன். பண்பையே இழந்த ஒருவனுக்கு. ஏமாற்றும் இளவரசி, முகவரி தேடி வரும் உன் கடிதங்கள். பண்டமாற்று வியாபாரமாக உண்மை காதலுக்கு விலை போட்ட துரோகி, உன் திட்டத்தை நான் நடக்க விட மாட்டேன். கடிதம் எங்கே? எது கடிதம்? ராஜகுமாரி உனக்கு எழுதியது. அது
கணேச விக்கிரகத்துக்கு கீழே பெட்டிக்குள்ளே எடுத்துக்கொள். மன்னர் தேடிய திருடன் நான். பயப்படாதே ராஜகுமாரி, நான் இப்போது திருடன் அல்ல, நாட்டை மதிக்கும் ஒருவன். நீங்கள் காதலில் மெய்மறந்து எழுதியது ஒரு மிருகத்தை நம்பி எழுதியது. இதயமற்ற கலைஞன் ஆளை மிரட்ட வரமாட்டான். தாம் போய்விடுங்கள். இதோ நீதானா தினம் நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தவன்? கடைசியில் இங்கேயும் வந்து விட்டாயா? இழுத்துச் செல்லுவனை. ராஜகுமாரியால் நம்பவே முடியவில்லை. கவிஞன் கொள்ளைக்காரனானான், கொள்ளைக்காரன் மனிதனானான். மனிதனுக்காக வாதாட அந்த மங்கை துடித்தெழுந்தாள். பார்த்தீர்களா? இந்த மனிதருக்கு எத்தனை முகங்கள்! ஒரு மனிதன் என் அன்புக்கு விலை வைத்தான். ஒரு திருடன் என் மானத்தை காப்பாற்றினான். ராஜகுமாரி பிரியம்பதா நடந்ததை எல்லாம் மறைக்காமல் எடுத்துச் சொன்னாள். ஒரு கொள்ளைக்காரன் தான் உங்கள் பெண்ணின் மானத்தை காப்பாற்றினான் என்றாள். அதனால் நாட்டின் மரியாதையும் காப்பாற்றப்பட்டதென்றாள். அரசன் தன் மகளுக்கு நீதிகளை சொன்னான், நெறிகளை சொன்னான். தீர்ப்புகள் தீர்மானிக்கப்படும். நாளை என் சபையின் முன்னால்
இப்படி கதையை சொல்லிவிட்டு வேதாளம் நிறுத்தியது. விக்ரமாதித்தனை கேட்டது. சொல் விக்ரமா, ஒரு திருடன் ராஜகுமாரியின் மானத்தை காப்பாற்றினான், அவள் நாட்டின் மரியாதையை காப்பாற்றினான். அந்த ஒரு காரணத்துக்காக மன்னன் சத்தியதேவன் அவனை மன்னிப்பானா? நீதி வழுவா நெறிமுறையில் அவனை தண்டிப்பானா? சீக்கிரம் சொல். வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்கி விடுவேன். இதே காரணத்தால் ராஜா சத்தியதேவன் இயல்பாக குழம்பி இருப்பான். நீதி நியாயங்களின்படி வாழ்கின்ற அந்த அரசன் உண்மையில் தன் நாட்டு நெறிமுறைகள் காப்பாற்றப்படுவதற்காக பேசுவான். தந்தை என்ற முறையில் பார்த்தால் மன்னன் அந்த கொள்ளைக்காரனை மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் வேதாளமே அவர் தந்தை மட்டுமல்ல, ஒரு மன்னரும் கூட. மன்னரின் கடமை எது? திருடனுக்கு நாட்டின் சட்டப்படி ஏற்ற தண்டனை அளித்து நியாயத்தை காப்பாற்றுதல் தான். அந்த கொள்ளைக்காரன் நாளொரு கொள்ளை, கொலை புரிதல் எத்தனை செய்தார். ஆகையால் சட்டத்திற்கிணங்க அந்த கொள்ளையனுக்கு வேந்தன் மரண தண்டனை அளித்தல் நீதி. ஓ, தினமும் ஒரு கொள்ளை புரிந்த திருடன் நீதானா? நாம் உனக்கு மரண தண்டனை அளிக்கிறோம். இழுத்துச் செல் இவனை. சீராக சிந்தித்து சொல்கிறாய் விக்ரமா, சரியாக சொன்னாய். மன்னரிலே அறிவுள்ளவன் என்னை ஏன் சுமக்கிறாய் புரியவில்லையே. புரிந்தாலும் சொல்ல மாட்டாய், நான் சொல்லாமல் விட மாட்டேன். போய் வருகிறேன். பேசிவிட்டாய், நீ போகிறேன். நான் வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தி